அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது நான் உங்கள் ஏகே ஃபன் ஃபேக்டரி சேனல். இன்னைக்கான இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிக்கஸ்ட் கம்பேக் மேட்ச்சா பார்க்க போறோம். இந்த மாரி ஒரு மேட்ச்ச வந்து நீங்க ஃப்ரீ ஃபயர்ல இதுவரைக்கும் பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த மாரி ஒரு மேட்ச் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக், ஒரு ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. மேட்ச் வந்து சும்மா தரமா இருக்கும் சரியா? என்ன ப்ரோ இந்த அளவுக்கு ஹைப் ஏத்துறீங்க, அந்த அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒர்த்து இந்த மேட்ச் ஃபுல்லா ஒர்த்து. வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இங்க ஒரு எனிமி இருப்பான். சரி ஓசி கில் அடிக்கலான்னு பார்த்தா, அதுக்குள்ள நம்ம ஆளே ஓசி கில் அடிச்சுருவாரு. சரி இவன் ஓரியன் தான் போட்டு தப்பிச்சுருவான்னு பார்த்தா, பைத்தியக்காரன் அவன்கிட்டயே நாக் ஆயிட்டான் ப்ளே பாய். சரி அவனாச்சும் ஏறி அடிக்கலான்னு பார்த்தா, முன்னாடி பின்னாடி சொல்லிட்டு அடிக்கிறாய்ங்க பைத்தியக்கார பசங்க. டேய் 200 ஹெச்பி தான்டா குடுத்துருக்காங்க. இந்த அடி அடிச்சா என்னடா பண்றது? அப்புறம் நம்ம டீம் ஆள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நானு, மாயி ப்ரோ, அப்புறமா ப்ளே பாய். இன்னொருத்தர் வந்து ரேண்டம் பிளேயரு. இப்ப மாயி ப்ரோ வந்து நாக் ஆயிட்டாரா, அங்க வந்து மாயி ப்ரோ வந்து கத்திக்கினே இருக்காரு. ப்ரோ எமோட்ட போட்டு தாளிக்கிறாய்ங்க ப்ரோ, இந்த அடி அடிக்கிறாய்ங்க ப்ரோ, எமோட்ட போட்டு தாளிக்கிறாய்ங்க ப்ரோன்னு கத்திக்கினே இருந்தாரு. இருங்க பாய் இந்த வந்துரலாம் பாய். இன்னும் ஒரு ரவுண்டு தானே. இந்த ரெட் கலர் சொக்கா தான். பின்னாடி பாருங்க. இந்த ரெட் கலர் சொக்கா தான் சிரிக்கிற எமோட் போட்டு தாளிக்கிறாராமாம். இருங்க தம்பி, ஒரு ரவுண்டு தானே முடிஞ்சிருக்கு. இப்ப 2வது ரவுண்டு ஏகப்பட்ட ரவுண்டு இருக்கு. இது வந்து உன் மண்டைய திருப்பி முதுகு காமியாம விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, மாயி ப்ரோ பின்னாடி ஏறிட்டேன். அவருக்காச்சும் போய் அது பேர் என்னது பேக்கப் குடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஏணிப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறியாச்சு. ஏன்ட்ட எனிமி இருக்கானான்னு பார்த்தா, இங்க யாரும் இல்ல. ஆனா எங்கருந்து அடிக்கிறான். சரி குளோவால் போட்டு நின்னாச்சு. அப்புறம் இங்க பார்த்தா ஒரு பொம்மை மாரி இருந்துச்சு. அத பார்த்தா எனிமி தான் போல. அட பைத்தியக்கார பயலே அப்பயே அடிச்சா அவன் நாக் ஆச்சா இருப்பான். இப்போ 60 ஹெச்பி அவனுக்கு போயிருச்சு. பின்னாடி பார்த்தா மாயி ப்ரோ நாக்கு. முடிச்சே வுட்டாங்க அவர. ஐய்யய்யோ! அவருக்கு பேக்கப் குடுக்கலாம் நம்ம வந்துமே இப்ப அசிங்க அசிங்கமா கேட்பாருன்னு நெனச்சு ஆனா எதுவும் கேட்கல. சரி உள்ள தானே எனிமி இருக்கான். ஏறி போய் அடிச்சிடலாம். ஒருத்தன் தானே இருக்க போறான் அப்படின்னு நெனச்சு ஏறியாச்சு. ஃபுட் ஸ்டெப் ஆனா பின்னாடி எதுவும் கேட்குது. திரும்பி பார்த்தா எனிமி. அட கொய்யால இவன நாக் பண்ணிட்டேன். இன்னொருத்தன் அங்கருந்து எவன்டா அவன்? இவன் யார்றா இவன் லூசு பையன் அங்கருந்து அடிக்கிறானே அப்படிதான் இருந்துச்சு. இப்போ நம்ம இந்திக்கார பையா பாருங்க உள்ள போவானா, உள்ள போம்போது பேய் கோஸ்ட் அட்டாக் மாரி பாருங்க. பைத்தியக்காரனா இருப்பான் போல. பேய் மாரி வந்து அடிக்கிறான். பைத்தியம். டேய் ஏறி போய் அடிச்சிடுறா. டேய் தம்பி அடிச்சிடுறா. அடங்கொய்யால அவனையும் முடிச்சு விட்டான். யுஎம்பி எக்ஸாம் மேட் எப்படி வேலையாகும்? அது லாங் ரேஞ்ச் ஷாட்கன்னு. பிக்காளி பையன் இந்த அடி அடிக்கிறாங்களே. இருடா வந்துட்டேன்டா இருங்கடா. இப்போ வந்து என்ன ரவுண்டா கிளாக் டவர். நம்ம சொந்த ஊர்ல ஒருத்தன் அடிக்கணும்னா நம்மளுக்கு பொறந்தாண்டி வரணுமாப்ல. அந்த மாரி ஒரு இதுல இருக்கு இந்த ரவுண்டு. பாப்போம் இந்த ரவுண்டாச்சும் அடிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏறியாச்சு. பிளே பாய்ஸ் கிட்ட சொல்லிட்டேன். டேய் தம்பி அந்த பக்கம் எனிமி வரான்டா அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் அடிச்சுக்கப்பா தம்பின்னு மண்டைய காட்டுனா அவன் அடிச்சு முடிச்சு விட்டான் இவன. சரி அவனையாச்சும் போய் காப்பாத்தலாமே அப்படின்னு நினைச்சு இவன அடிப்பேன். எட்டு தான் விழுந்தாலும் செத்துருவான். இப்ப பாருங்க இவன் ரிவ்யூ பண்ண முடியாது செத்து போயிட்டான். இப்ப பாருங்க இந்த புதுசு புதுசா வந்து நம்ம உயிர் எடுக்குதுங்க. இது என்னதுங்க இது ஏலியன் மாரி வந்து காப்பாத்தி விடுது பைத்தியம். டேய் ஓபி 51 எப்போ வந்துச்சோ அப்பயே இந்த கேம் அழிஞ்சு போச்சுடா. டேய் இந்த கேம் இதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணி ஓடுங்கடா எல்லாம். நானே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போறேன்டா. என்னடா கேம் இது? என்னடா கேம் முதல்ல? இருங்க இதுக்கே ஒரு தனியா நான் வீடியோ போடுறேன் இருங்க. போங்கடா அந்த பக்கம். இப்ப பாருங்க இதுக்கப்புறம் தரமான சம்பவத்த இதுக்கப்புறம் தான் பார்க்க போறீங்க. அந்த மாரி தான் இருக்கப்போ. இந்த ப்ளே பாய்க்கு எங்க வந்தாலும் நாக் ஆகுறதே ஒரு வேலையா போச்சு. அவன் வேற ஒரு நாக்கு அடிச்சிட்டான் ப்ரோ. அவன் கில்ல மட்டும் எடுத்து குடுத்துட்டு போறான். அங்க கத்திக்கினே இருந்தான். இவன் வேற பாம் தான் தூக்கி போடுறாங்களே. இரு அந்த கில்ல மட்டும் எடுத்தாச்சு. பாருங்க பாம் தான் தூக்கி போறான். டேய் இருங்கடா டேய். என்னடா ஐயய்யோ! பாம் ஓடுறா தம்பி. எப்பா ஓடியாச்சு. இங்க பாருங்க மூலையில முட்டை போட்டுட்டு இருக்கான் பாருங்க. போய் அட்றா பைத்தியக்காரன் உன் கீழ தான்டா எடுத்து குடுத்துட்டு வந்தேன். போடா அந்த பக்கம். போயிட்டான். அட்றா. பாருங்க நான் ஏறிட்டேன். இப்ப எங்க இருக்கான்னு தெரியாது. கண்ண மூட்டு ஏறுறா தம்பி அந்த மாரி ஏறியாச்சு. பார்த்தா இந்த காதுக்கு பின்னாடி ஒருத்தன் இருந்திருப்பான் போல பைத்தியக்காரன். பாருங்க ஏறி மண்டையிலே ஒண்ணு வைப்பான் பாருங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஸ்பீடு இது நல்லா இருக்குப்பா. இது ஸ்பீடு கேரக்டர் கிடையாது. அது குளோவால்லாம் உடைச்சிட்டு அந்த அந்த மாரி கேரக்டர் அது. அந்த சிங்கம் அப்படின்னு வரும்ல அந்த மாரி அந்த நரட்டோல வரல அது மாரி தான். சரி இதுங்கடா ஒரே ஒரு மெட்கின் மட்டும் போட்டு வந்துடுறேன்டா தம்பி அப்படின்னு வெயிட் பண்ணுங்கடா அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஆளுங்களே முடிச்சு விட்டாங்க. எமோட்டாடா போடுறீங்க இரு. நான் இப்போ சிரிக்கிறேன் எமோட்ட போட்டு நான் உங்கள தாளிக்கிறேன்டான்ற மாரி இப்ப ப்ளே பாய் அங்க இருந்து சொல்லிக்கினே இருந்தான். ப்ரோ 4 பேர் என்னதான் ப்ரோ பார்க்குறாங்க. நான் எமோட் போட்டேன் ப்ரோ. குஜாலா இருக்குது ப்ரோ அப்படின்னு கத்திக்கினே இருந்தான் அங்க இருந்து. இருப்பா இன்னும் இருக்குப்பா. இந்த ஆங்கரா போச்சுனாக்கா என்ன இடமே தெரியல. சரி விடுங்க. இந்த இந்த வீட்ல வந்து பூந்தாச்சு. சரி இந்த வீட்ல யாரும் வருவாங்கன்னு பார்த்தா யாரும் வரல. ஆப்போசிட் வீட்ல வந்து ஒருத்தன் இருக்கான். அவன் நல்ல டேமேஜ். அடிச்சிடுறா இழுத்தி புடி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அங்க வந்து ப்ளே பாய் கிட்ட சொல்லிட்டேன். ப்ளே பாய் அந்த கில்ல மட்டும் அப்படியே கொஞ்சம் எடுத்து குடுத்தீங்கன்னா குழந்தை குட்டியோட நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டேன். இத எடுத்து குடுக்குறேன் பாய் அப்படின்னா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு கில்லுமே வந்துருச்சு பாருங்க. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அவன முடிச்சா 2க்கு 3 அப்படி ஆயிருமே. அவன் எங்கடா இருக்கான்? தேடி அடிங்கடா அப்படின்ற மாரி வெயிட் பண்ணி அடிக்கலான்னு போம்போது, இங்க எனிமி இருக்கிற மாரியே இருந்துச்சு. திரும்பி பார்த்தா எனிமி யாரும் இல்ல. இந்த விளம்பரம் நம்மளுக்கு தேவையா? எங்க எனிமி இருக்கானோ அங்க பார்த்துடுறான்னு பார்த்தா, இங்க எனிமி இருக்கிற மாரியே இருந்துச்சு. புஸ்ஸுன்னு வரான். அது எல்லாம் பைத்தியமா இருக்குங்க. எல்லாம் பேய் பேய் மாரி அடிக்குதுங்க எல்லாம் பாருங்களேன். நல்ல வேள நல்ல பேக்கப் குடுத்தான் அந்த ப்ளே பாய். இல்ல நான் செத்து போயிருப்பேன் இந்த இடத்துல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மக்களே 2க்கு 3 அப்படின்ற மாரி மேட்ச் வந்து இருக்க கிட்ட வந்துகின்னே இருக்கு. இந்த ரவுண்ட் வந்து ஃபேக்டரியில குடுத்து விட்டாய்ங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கு, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபு. பார்த்து பண்ணி விடுங்க சரியா? பார்த்து பண்ணுங்க. நீங்க பண்றத பொறுத்து தான் எனக்கு வீடியோ போடணுமா இல்லைன்னா ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இப்ப நம்ம 70 சப்ஸ்கிரைபர்ல இருக்கோம். பார்த்து பண்ணி விடுங்க. இந்த இடத்துல ஹேக்கர் லெவல்ல ஒரு ஷாட் விழும் பாருங்க எனிமிக்கு.
இப்ப இங்க ஒரு நாக்கு அத முடிச்சுருவாய்ங்க அப்படின்னு லைட்டா ஸ்கோப் எடுத்து அங்க தள்ளுவேன். பார்த்தா புசு புசுன்னு எட்டு விழுந்து போச்சு. எக்ஸாமைட்டோட பவர் அது. ஐயோ! ஐயோ! நல்லா நல்லா இருந்துச்சு அந்த ஹெட்ஷாட் விழும்போது. நம்மளும் ஒரு ப்ரோ பிளேயர் தான்டா அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அவனுக்கு போய் எமௌண்ட் மட்டும் போடலாம்னு தான் கொஞ்சம் கிட்ட போவோம். அதுக்குள்ள நம்ம ஆளுங்களே பாம் போட்டு முடிச்சு விட்டுருவாங்க அவன. நான் போனதுக்கு ஒரு மட்டு மரியாதை கூட கிடையாதாடா. கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா ஒரே ஒரு லால் அமௌண்ட் மட்டும் போட்டிருப்பேன். சரி விடுங்க. இன்னைக்கு அட்றா ஐயோ! யோசிக்கல போச்சு அதுவும். சரி விடுங்க எல்லாம் டீம் கில் தான் என்ன பண்றது? மாகி ப்ரோ கலக்கு ப்ரோ நீ கலக்கு ப்ரோ நீ. மஞ்ச கலர் சொக்கா போட்டு கலக்கு ப்ரோ நீ அந்த மாரி தான் இருந்துச்சு. அங்க இருக்கான் ப்ளே பாய் உண்மையா ஒரிஜினலா நீ ப்ளே பாய் தான்டா. இங்க ஒருத்தன் இருக்கான். ஐய்யய்யோ! இந்த கில்லும் வரல. சரி ஒரே ஒரு கில் தான் வந்துச்சு. அதுவும் ஹெட்ஷாட்டா வந்துச்சு. இந்த அமௌண்ட் தான் போட்டிருக்கீங்களாடா தம்பி. இந்த பாரு என்ன அமௌண்ட் பாத்தியா இது? மேக்ஸ் லெவல் அமௌண்ட். ஏகே மேக்ஸ் அமௌண்ட். இந்த இடத்துல பார்ப்பீங்க மக்களே. ஒரு டீம் கோஆர்டினேஷன் இந்த இடத்துல நீங்க பார்ப்பீங்க. நானும் ப்ளே பாயும் எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கோம்? எதுக்காக இத்தன மேட்ச் நாங்க போட்டு ஜெயிக்கிறோமோ இந்த இடத்துல அத பார்ப்பீங்க. செம்மையா இருக்கும் இந்த இடம். அவன் நாக் ஆகும்போது நான் ரிவைவ் பண்ணுவேன். நான் நாக்கும்போது அவன் ரிவைவ் பண்ணுவான். நக்கும்போதுன்றேன் பாருங்க. நான் நாக் ஆகும்போது அவன் ரிவைவ் பண்ணுவான். அந்த மாரி தான் ரிவைவ் பண்ணி இந்த ரவுண்ட் ஆடிட்டு இருப்போம். வெயிட் பண்ணி பாருங்க. என்னடா சிங்கத்த வெளிய விடுங்கடா எவ்வளோ நாள் சிங்கத்த கூண்டுக்குள்ளே அடிச்சிருப்பீங்க. வெளிய விட்டாங்க. என்னடா பண்ற? டேய்! இன்னுமாடா லூட்டே என்னடா? அட எஸ்விடி எடுத்துட்டு இருக்கான்டா. சீக்கிரம் போப்பா தம்பி. எக்ஸாமேட்ட கீழ போட்டு எஸ்விடி எடுப்பா. என்னப்பா பண்ற? டேய்! ஆ சோம்பேறியா இருக்கான். என்ன மாரியே இவனும் அந்த சோம்பேறியா இருக்கான் இவன். நான் தானே விளையாடுறது அப்படிதானே இருக்கும். சரி விடுங்க. பாருங்க நேரா வந்து இப்போ இவரு இந்த 3ஆம் நம்பர் இருக்காரு. 3ஆம் நம்பர்ன்றான் பாருங்க. அவன் 3ஆம் நம்பர் தான 3ஆம் நம்பர் வந்து ஒரு நாக் பண்ணிருவாரு. அவரு கில்ல வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி குடுத்துருவோம். அங்க பாத்தீங்கன்னா கில்ல வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப ப்ளே பாய் வந்து அந்த பக்கம் நாக். இவன் எப்புட்றா நாக் ஆனா? பைத்தியக்காரன் இவன் எங்க போனாலும் நாக் ஆகினே இருக்கானேடா! அந்த மாரி இப்ப பாருங்க ஏறி போய் குளோவால் போட்டு காப்பாத்திருவேன் இப்போ. சீக்கிரம் எந்திரிப்பா தம்பி. அவன் இனிமே வந்துற போறான். சீக்கிரம் எந்திர்றா குழப்பையா. அது மாரி எந்திரிச்சுட்டான். பாருங்க இங்க ஒருத்தன் எனிமி இருந்தா நல்லா அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த ஸ்பீடு கேரக்டர் வந்து இப்ப டிஸ்அட்வான்டேஜ் ஆயிப்போச்சு. கரெக்ட்டா போட்டான் பாருங்க அந்த ஏலியன் பவர். என்ன பவர்ன்னே தெரியல. ரிவைவ் ஆயி ரிவைவ் ஆயிட்டுப்பா. இப்பதான் பிரியாணி சாப்பிட்டு வந்தேன். ஏப்பம் வருது. இப்ப ரிவைவ் ஆயி எந்திரிச்சாச்சு. திருப்பி அவன் நாக்கு பாருங்க குளோவால். அவன் குளோவால் போட்டு நம்மள காப்பாத்தி விட்டான் பைத்தியக்காரன். அழுத்தி புட்றா தம்பி அந்த மாரி அழுத்தி புடிச்சாச்சு. இப்ப திருப்பி நான் அவன ரிவைவ் பண்ணிருவேன். எப்படி இந்த மாரி தான் இருக்கணும். டீம் கோஆர்டினேஷன்னா இப்படி தான் இருக்கணும். டக்கு டக்குன்னு சாவும்போது ரிவைவ் பண்ணிக்கினே இருக்கணும். அப்படியே சொல்லிக்கினே இருக்கும்போது மேட்ச் வந்து வின் பண்ணியாச்சு. இந்த மாரி ஒரு பிக்கஸ்ட் கம்பேக் மேட்ச்ச நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்படின்ற மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறமா நாளைக்கு ஒரு வீடியோல பார்ப்போம். பாய் கைஸ். பாய்.